SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஐநா ஆணையாளரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய தாய்க்கு நேர்ந்த கத்தியம். வவுனியாவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி புறக்கணித்த ஆணையாளர். செம்மணி மனித புதைக்குழியை கொச்சப்படுத்தியவர்களுக்கு முகத்தில் அறைந்த ஆதாரம். சாதாரண பரீட்சை பெறுவதற்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி. இலங்கையில் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள 52 கும்பல்கள். இஸ்ரேலை நோக்கி சீறி பாய்ந்த ஏவுகணைகள். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். ஐநா ஆணையாளர் வோல்கர் டக் இலங்கைக்கு வருகை தந்து திரும்பிய பின்னர் பல்வேறு சோகமான சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. அதிலும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்திலிருந்து திருகோணமலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட தாய்மார்களின் போராட்டத்தில் கலந்து கொண்ட குழந்தை வேல் அழகம்மா என்ற தாயொருவர் ஐநா ஆணையாளரை சந்தித்துவிட்டு திரும்பிய அன்றிரவே உயிரிழந்துள்ளார். ஐநா ஆணையாளரை சந்திக்கக்கூடிய வகையில் அவரது உடல்நிலை ஒத்திரிக்காத வகையிலும் அவரை சந்தித்து தன்னுடைய காணாமல் போன உறவுகள் பற்றி குறிப்பிட்டு அதற்கான நீதியை பெற்றுக் கொடுப்போம் என்று கூறிவிட்டு அவரை சந்தித்ததாக குறித்த தாயுடன் ஒழிந்திருந்தவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். குழந்தை வேல் அழகம்மாவுடன் சேர்ந்து 351 தாய்மார்கள் வடக்கு கிழக்கில் தங்களுடைய உறவுகளை தேடியே அந்த ஏக்கத்துடன் இந்த மண்ணில் உயிர் நீத்துள்ளார்கள். வவுனியா வடக்கு பிரதேச சபை தெரிவின் போது தவிசாலை திரு கிருஷ்ணவேணி சபை சார்பில் வீரச்சாவடைந்த மாணவர்களுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளார். இதன்போது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எழுந்து அஞ்சலி செலுத்தாது அமர்ந்திருந்தார். வவுனியா வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் உபதேச தலைவர் வெள்ளிக்கிழமை மாலை வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி தலைமையில் நடைபெற்றது. முதலில் தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. தவிசாளராக திருநாவுக்கரசு கிருஷ்ணவேணி தெரிவானார். அவரை அழைத்து வருவதற்கான இருக்கை வழங்கிய வடக்கு மாகாண ஆளுநர் நன்றி கூற தவிசாளர் மொழிவாங்கியை கையளித்தார். இதன்போது மண்ணுக்காக போரில் வீரச்சாவடைந்த எங்களுடைய மாவீரர்களுக்காகவும் இப்போரின் போது கொல்லப்பட்ட அப்பாவி பொதுமக்களுக்காகவும் 2 நிமிட வணக்கம் செலுத்துவோம் என கூறி அவர் எழுந்து வணக்கம் செலுத்தினார். இதனையடுத்து சபையிலிருந்து பெரும்பான்மை இன உறுப்பினர்கள் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சபை தெரிவு பிரசன்னமாக இருந்த அனைவரும் எழுந்தி அகவணக்கம் செலுத்தினார்கள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எழுந்து அகவணக்கம் செலுத்த அது 2 நிமிடமும் அமர்ந்திருந்தார். இதில் தவிசாளர் செய்தது சரியா அல்லது வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் செய்தது சரியா என்று அங்கு கலந்து கொண்டவர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. செம்மணி மனித புதைக்குழியை கொச்சப்படுத்தியவர்களுக்கு முகத்தில் அறைந்த ஆதாரம் வெளிவருவதற்காக வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை இழிவுபடுத்தி ஊடகங்களில் கதறிய சிங்கள இனவாதிகளுக்கும் கடந்த காலத்தில் பேரின அரசுகளை மீட்டுக் கொடுத்த தமிழ் குழுக்களுக்கும் மனித புதைகுழியில் உள்ள எலும்புக்கூடுகள் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்ட இராணுவம் மற்றும் போலீசாருடையது எனவும் அத்துடன் சகோதர இயக்கங்களில் உறுப்பினர்கள் படுகொலை செய்து புதைத்தவரிடம் என ஆதாரம் அற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச ஊடகத்தின் முன்னால் பொய்யுரைக்கும் போது செம்மணி புதைகுழியில் தாயும் கை குழந்தையும் கட்டி அணைத்தபடியும் எலும்புக்கூடு மற்றும் 10 வயதுக்கு குறைந்த குழந்தைகளின் தடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மிக பெரும் உண்மை திசை திருப்ப முனைந்த இனவாதிகளுக்கும் கோடரி காம்புகளுக்கும் முகத்தில் அறைந்தது போல் ஆதாரம் பதில் வழங்கியுள்ளது. செம்மணி பகுதியில் புதைகுழி ஏற்படுத்த சமகாலத்தில் அப்பகுதியில் இராணுவ முகாம் இருந்த சிப்பாய் சாட்சியாக இருக்கும்போது கடந்த கால அரசுகளின் கைகூலிகளுக்கும் தென்னிலங்கை இனவாதிகளுக்கும் யாரை காப்பாற்ற செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தை திசை திருப்ப முனைகிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2024 2025 காப்போத்த சாதாரண பரீட்சை பெறுபவர்கள் ஜூலை 3ஆம் வாரத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லிகனிகி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் பரீட்சைகள் பெறுபவர்கள் வெளியிடப்படும் என்று சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொருத்தராதர உயர்தர பரீட்சையும் நவம்பர் 10ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் 5ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பரீட்சைக்கு திணைக்களம் அண்மையில் அறிவித்திருந்தது. அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் 26 தொடக்கம் ஜூலை 21 2025 வரையும் நிகழ்நிலையில் கோரப்படும் என்றும் அத்திணைக்களம் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தற்போது குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் 52 கும்பங்கள் இலங்கையில் தற்போது குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வரும் 52 கும்பல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான குற்ற கும்பல்கள் செயற்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். 52 குற்ற கும்பல்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
எனினும் இந்த கும்பல்கள் ஒவ்வொன்றாக செயற்பட்டு பின்னர் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக பிரிந்து செயற்படுவதாகவும் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். சில கும்பல்கள் அவர்கள் மூலம் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போதைய அரசாங்கம் பல்வேறு குற்றங்களுக்காக சுமார் 100 போலீஸ் அதிகாரிகளை கடமையிலிருந்து இடைநீக்கம் செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பல்வேறு தவறான நடத்தை தொடர்பான முறைப்பாடுகள் மற்றும் ஆதாரங்கள் பெற்ற பின்னர் பணி இடைநீக்கம் செய்யப்பட உள்ளது. உலகச் செய்திகள். இஸ்ரேல் மீது ஏமனின் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளார்கள். எனினும் ஏமனிலிருந்து இஸ்ரேலிய எல்லையை நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் சனிக்கிழமை தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு ஏமனின் ஹவுத்தி படை பொறுப்பேற்க உள்ளது. இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து கடற்படை மற்றும் வான்வழி மூலம் ஏமன் முற்றுகையிடப்படும் என்றும் இஸ்ரேல் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் ஆதரவு பெற்ற ஹவுத்தி அமைப்பு செங்கடல் உள்ளிட்ட கடல் பகுதிகளிலும் அமெரிக்காவின் சரக்கு கப்பல் உள்ளிட்டவற்றின் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் காசாவுக்கு ஆதரவாக ஹவுத்தி பயங்கரவாத அமைப்பினர் இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளவை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா ஆணையாளரை சந்தித்துவிட்டு வீடு திரும்பிய தாய்க்கு நேர்ந்த கத்தியம். வவுனியாவில் மாவீரர்களுக்கு அஞ்சலி புறக்கணித்த ஆணையாளர். செம்மணி மனித புதைக்குழியை கொச்சப்படுத்தியவர்களுக்கு முகத்தில் அறைந்த ஆதாரம். சாதாரண பரீட்சை பெறுபவருக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி. இலங்கையில் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ள 52 கும்பல்கள். இஸ்ரேலை நோக்கி சீறி பாய்ந்த ஏவுகணைகள்.